Hello, can we go ahead? This is episode number 2 and section B is SA 560 இன்னும் கொஞ்சம் advanced level. Okay, so question number 1. A company settles a 3 கோடி ரூபாய் lawsuit on 15th April அம்மா. Okay, financial statements approve பண்ணது 10th April. Financial statements approve பண்ணதுனா board of directors okay இதான் financial statements finalize பண்ற date. அது 10th April. Okay, 10th April is the date when they are finalizing. Report வந்து 20th April கொடுத்துட்டாங்க. Report எப்போ கொடுக்குறாங்க? 20th April audit report கொடுத்தாச்சு. இது எப்போ நடக்குது? 20th ஏப்ரலுக்கு முன்னாடியே நடக்குது. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக என்ன ஈவெண்ட்டு? அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் தான். நீங்கள் என்ன பண்ணணும்? 3 டேட் நீங்கள் வச்சுக்கோங்களேன். என்னென்ன இருக்குது? பேலன்ஸ் ஷீட் டேட்டுன்றது 31st மார்ச். 31st மார்ச்க்கு அப்புறம் நடந்தால் தான் அது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட். ஆமாம், இது 31st மார்ச்க்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. ஏன்னா நடந்த டே வந்து 15th ஏப்ரல். அப்போ ஆடிட் ரிப்போர்ட் டேட் என்னென்னு பாருங்கள். ஆடிட் ரிப்போர்ட் டேட் என்னது? 20th ஏப்ரல். அப்போது ஆடிட் ரிப்போர்ட் டேட்டுக்கும் 31st மார்ச்சுக்கும் நடுவில் நடந்தாலே இது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் தான், பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, கம்பெனி செட்டில்ஸ் 3 crore lawsuit on so and so date on this date அப்படின்னும் போது நீங்கள் வந்து யுவர் ஜஸ்ட் ஒரு விஷயம் 31ஆம் தேதி மார்ச் ஆல்ரெடி ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அதுக்கான பதிலுங்கிறது வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? ஒரு லாசூட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ அவங்க வந்து கம்பெனி வந்து செட்டில் பண்ணுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. 3 கோடி லாசூட்டை செட்டில் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக பேலன்ஸ் ஷீட் டேட் அன்றைக்கி அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கும். அதை நீங்கள் இப்போ செட்டில் பண்ணுறீங்க. அதனால் இது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹவ் டு அக்ரூ த லைபிலிட்டி. ஓகேவா? இதை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே எல்லாம் அப்படியே ஒன்றா லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து எனக்கு கம்பெனி என்னோடய ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஹாய் அப்படின்னு போட்டுட்டு ஹாய் மேம் அப்படின்னு போட்டுட்டு சாப்டர் நம்பர் 7 SA 560யோட பிடிஎஃப் வேணும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு உடனே அனுப்பிச்சிடுவேன். ஓகேவா? இதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் வந்து எக்ஸாமில் எப்படி ட்ராப் கொஷின் கேட்பாங்க, என்ன செய்யணும், இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன நீங்கள் கண்டிஷன் எக்ஸிஸ்ட் அந்த டேட் ஆஃப் பிஎஸ்ஆன்னு பாருங்கள். ஆமாம், தெர் வாஸ் எ கேள்விக்குறி, வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. அதுதான் இப்போ சால்வ் ஆகிருக்குன்னா டெஃபினட்டாக இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் மேலே பார்த்தோம் அதே தான். இங்கே பாருங்கள், அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் தான். அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்னா கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் 31st மார்ச்க்கு முன்னாடி இருந்தக்கூடிய ட்ரான்சாக்ஷன்ஸ் மாதிரி இதையும் கன்சிடர் பண்ணி அங்கே வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணிடுவோம். நான் அட்ஜஸ்டிங்காக இருந்தால் மட்டும் டிஸ்க்ளோஷர் மட்டும் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாமா? போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டேட். போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டேட் அது 31st மார்ச்க்கு அப்புறம் நடந்திருக்கு. மேஜர் கஸ்டமர், உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேஜர் கஸ்டமர், அவரே பேங்க்ரப்சிக்கு ஃபைல் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட உங்களுக்கு வர வேண்டிய 100 ரூபாயில் அவர் தான் 10 ரூபாய் கொடுக்கணும். அவரே பேங்க்ரப்சிக்கு ஃபைல் பண்ணிட்டார். ஆனால் அவனை என்ன சொல்லிட்டான் பாருங்கள், எவிடன்ஸ் எக்ஸிஸ்டட் அட் இயர் எண்டு. இயர் எண்டுலேயே உங்களுக்கு எவிடன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு தட் இவர் கொடுப்பாரா மாட்டாரா. அதனால திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். ஒருவேளை இயர் எண்டில் உங்களுக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது, சில அப்படி கிடையாது. இயர் எண்டில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட் இப்போ கிளாரிஃபை ஆகுது. டவுட்டெல்லாம் எதுவே இல்லைங்க, அவர் சூப்பராக கொடுப்பாரு, நல்லவர், சூப்பராக நமக்கு வந்து எல்லாமே செட்டில் பண்ணுவாருன்னு நினச்சோம், ஆனால் திடீர்னு பார்த்தா அவர் பேங்க்ரப்ட் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டு. பட் இட்ஸ் வெரி மெட்டீரியல்ன்றதுனால டிஸ்க்ளோஷர் மட்டும் பண்ணுவோம். புரியுதா? இங்கே எல்லாமே டீட்டெயிலில் கொஷின்ஸ் ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஷேர் த பிடிஎஃப் வித் யூ, டோன்ட் வரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஃபயர் டெஸ்ட்ராய்ஸ். ஃபயர் என்ன பண்ணுதான்? டெஸ்ட்ராய் பண்ணுதான். என்னத்த? இன்ஷோர்ட் இன்வென்ட்ரி ஆன் 5th மே அன்னைக்கு என்ன ஆகுது? ஃபுல்லாக ஃபயர் தீ பிடிச்சி எரியுது. ஓகேவா? நம்ம ரிப்போர்ட் எப்போ கொடுத்துருவோம்? 25th ஏப்ரலே நம்ம ரிப்போர்ட்டு கொடுத்துருவோம். நம்ம ரிப்போர்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தப்பறம் 10 நாள் கழிச்சு தான் அங்கே என்ன ஆகுது? பெரிய ஃபயரே அங்கே பிரேக் அவுட் ஆகுது. இது என்னன்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிப்போர்ட்டு 25th ஏப்ரலே நீங்கள் கொடுத்துறீங்க, அதுக்கப்புறம் தான் ஃபயர் டெஸ்ட்ராயிலே வருது. ஒருவேளை இந்த விஷயத்தை அந்த மேனேஜ்மெண்ட் அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அமெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் புது ரிப்போர்ட் கொடுப்பீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்போ அமெண்ட் பண்ணுவாங்க? அமெண்ட் பண்ணுவாங்க எப்படின்னா, அதுக்கு எடுத்துகிட்டு போய் அமெண்ட்மெண்ட்டுனா சின்ஸ் திஸ் இஸ் நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் தானே. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா மே 5ஆம் தேதி ஒரு பெரிய புயல் வரப்போதா இல்லையா, ஒரு பெரிய தீ விபத்து வரப்போதா இல்லையா அப்படின்னு அவங்க கேள்விக்குறியிலே கண்டிஷன்ஸ் எக்ஸிஸ்டட் அட் த டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டாக இருந்துச்சு, எதுவுமே இல்லைல்ல. அதனால் இது நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணால் போதும் உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். ஈவன் தோ ஆடிட் ரிப்போர்ட் டேட்டுக்கு அப்புறம் தெரிய வந்தாலும் அது ரொம்ப மெட்டீரியலான விஷயம் அப்படிங்கிறதுனால நீங்கள் நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் அதை கன்சிடர் பண்ணி டிஸ்க்ளோஸ் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் லாஜிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபயர் டேட் என்னது? 5th மே தான், விச் மீன்ஸ் ரிப்போர்ட் டேட்டுக்கு அப்புறம் இருக்குது. அப்படின்னா போஸ்ட் ரிப்போர்ட் ஈவெண்ட்டாக இது பேர் என்ன அழகாக பேர் வச்சுருக்காங்க பாருங்களேன். போஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டாக, போஸ்ட் ரிப்போர்ட் ஈவெண்ட்டாக, அந்த மாதிரி கண்டிஷன். ஃபயருங்கிறது இட் வாஸ் நாட் எக்ஸிஸ்டிங் அட் த டேட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட், ரிப்போர்ட் எல்லாம் கிடையாது. அதனால அது நான் அட்ஜஸ்டிங் தான். அரோஸ் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட். ஆக்ஷன் டிஸ்க்ளோஸ் த நேச்சர் எஸ்டிமேட் லாஸ் ஆஃப் தி இன்சூரன்ஸ் கிளைம் ஸோ அண்ட் ஸோ. அதுதான் முடிஞ்சிருச்சு. இது எக்ஸாம் ட்ராப் என்னெல்லாம் கேட்பாங்க, என்ன இதுன்றதுலாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, போஸ்ட் ரிப்போர்ட் ஈவெண்ட்னா ஜென்ரலாகவே வந்து நம்ம இட்ஸ் நாட் ஈக்குவல் டு நோ டிஸ்க்ளோஷர். நான் அட்ஜஸ்டிங் அப்படின்னா இக்னோர். அதாவது ரொம்ப சிம்பிள். எக்ஸாம் டிப், நெவர் ஃபால் ஃபார் திஸ் ட்ராப்.
ஓகே. போஸ்ட் ரிப்போர்ட் ஈவெண்ட் அப்படின்னா டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ரிப்போர்ட்க்கு அப்புறம் ஏதாவது விஷயங்கள் நடந்தால் நீங்கள் டிஸ்க்ளோஷரே பண்ணக்கூடாது, நோ டிஸ்க்ளோஷரான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, ரொம்ப மெட்டீரியலாக இருந்தால் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நான் அட்ஜஸ்டிங்காக இருந்தால் அதை இக்னோர் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. அதுவும் போஸ்ட் ரிப்போர்ட் டேட். ஆடிட் ரிப்போர்ட் நான் கொடுத்துட்டேன், கொடுத்ததுக்கப்புறமா தான் என்ன ஆகுதாங்க, ஒரு ஃபயர் வருது. அப்போ அது நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் தான். பட் ஸ்டில் இதை நான் வந்து இக்னோர் பண்ணிவிடுவா, ஏன்னா என்னோடய ரிப்போர்ட் டேட்டுக்கு அப்புறம் தானே வருது, நான் இக்னோர் பண்ணுவான்னு கேட்டால் வேண்டாம். எப்போதுமே மெட்டீரியாலிட்டியை செக் பண்ணுங்கள். அது ரொம்ப மெட்டீரியலான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். இதுதான் இருக்கல இம்பார்ட்டண்ட்டான அந்த டப்பியை மறந்துடுறீங்க. இஃப் இட் இஸ் மெட்டீரியல் யூ ரியலி ஹவ் டு டிஸ்க்ளோஸ் இட், irrespective ஆஃப் வெதர் இட் இஸ் அட்ஜஸ்டிங்காக நான் அட்ஜஸ்டிங்கான்றது இல்லாமல். நெக்ஸ்ட் பார்த்துலாமா? கொஸ்டின் நம்பர் 4. போர்டு டிக்ளேர்ஸ் தி டிவிடெண்ட். ஓகே பண்ணிக்கோங்க. 18 ஏப்ரல் ஃப்ரம் த ப்ரீ அக்வசிஷன். சி, ப்ராஃபிட் வந்து ப்ரீ அக்வசிஷன் ப்ராஃபிட்டா, போஸ்ட் அக்வசிஷன் ப்ராஃபிட்டா, எந்த பாக்கெட்லேருந்து ப்ராஃபிட் கொடுக்குறீங்க, அதெல்லாம் இங்கே கேள்வியே கிடையாது. புரியுதோ? அதனால் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறீங்க எப்போ? போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டேட் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அது நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். அவ்வளோதான். இது ஆஸ் அ ஃபேக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா SA 560 ஒன் ஆஃப் தி பேராவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவிடெண்ட் டிக்ளரேஷன் இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் தட் இஸ் போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டேட், போஸ்ட் BS நடக்குது டிவிடெண்ட் டிக்ளரேஷன் அப்படின்னா இட் இஸ் அ நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். அவ்வளோதான். ஒருவேளை டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணது வந்து பிஃபோர் தி பேலன்ஸ் ஷீட் டேட் பண்ணிவிட்டு பேமெண்ட் அதுக்கப்புறமா பண்ணாங்கன்னா அது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட், இல்லைனா நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். ஸோ யூ ஜஸ்ட் டிஸ்க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லை நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், 5th கொஸ்டின் பார்க்கலாமா? ஆடிட்டர் டிஸ்கவர்ஸ் ஃப்ராட் எப்போ? 10th மே. ரிப்போர்ட்டு 5th மே. இது வந்து போஸ்ட் ரிப்போர்ட் டேட்டு. இது என்ன டேட்டு? ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் போஸ்ட் ரிப்போர்ட் டேட்டில் ஆடிட்டர் டிஸ்கவர் பண்ணுறாரு ஒரு ஃப்ராட் இருக்குது பாஸ் அப்படின்னு டிஸ்கவர் பண்ணுறாரு. ஃப்ராட் ரிலேட்ஸ் டு மார்ச். அப்போ என்னது? இது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் தான், பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் தான் கேட்குறாங்க. அப்போ ரிப்போர்ட் டேட் அப்படிங்கிறது 5th மே. 5th மே நான் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்து முடிச்சிட்டேன். 10th மே அப்போ நான் ஒரு ஃப்ராடை டிஸ்கவர் பண்ணுறேன். இமேஜின் இட் இஸ் மெட்டீரியல். அப்போ போஸ்ட் ரிப்போர்ட் டேட்டாவே இருந்தாலும் அது மெட்டீரியலாக இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்? ஐ ஹாவ் டு டிஸ்க்ளோஸ் இட். அப்போ நான் என்ன செய்யணும்? இஃப் இட் இஸ் அ மெட்டீரியல் அப்படின்னு. இதில் இன்னொன்று என்னென்னா, ஃப்ராடுங்கிறது வந்து உங்களுக்கு லேட்டரானு தெரிய வந்தாலும் இது அட்ஜஸ்டிங்காக நான் அட்ஜஸ்டிங்கான்னு பார்த்துக்கோங்க. நான் அட்ஜஸ்டிங்காக இருந்தால் டிஸ்க்ளோஷர் பண்ணால் மட்டும் போதும். அட்ஜஸ்டிங்காக இருந்தால் நீங்கள் அமெண்ட்மெண்ட்டே பண்ணணும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில். ஸோ அந்த கம்பெனியை கூப்பிட்டு TCWG கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், இந்த ரொம்ப மெட்டீரியலான விஷயமா இருக்குது, எனக்கு ரொம்ப லேட்டாக போஸ்ட் ரிப்போர்ட் டேட் தான் தெரிய வந்திருக்கு, பட் ஒரு பெரிய ஃப்ராடு நடந்திருக்கு. இந்த ஃப்ராடு எந்த மந்தில் நடந்திருக்குன்னா மார்ச் மாதமே நடந்திருக்கு. ஃப்ராட் வந்து ரிலேட்ஸ் டு மார்ச் மந்த்து. அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாருக்கும் இஷ்யூ பண்ண ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரீகால் பண்ணி அதை ஃபுல்லாக நீங்கள் அமெண்ட் பண்ணி நான் புது ரிப்போர்ட் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது இந்த ஃப்ராட் ரிலேட்ஸ் டு மார்ச்ங்கிறத விட வாட் தே ஆர் ட்ரைங் டு டெல் யூ இஸ் ஆன் பேலன்ஸ் ஷீட் டேட் தெர் வாஸ் அன் எக்ஸிஸ்டிங் ஃப்ராட் இருந்துச்சு. அதை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டேட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஃப்ராட் நடந்திருக்குன்னு. ஆனால் ஃப்ராட் எப்போ நடந்திருக்கு? அது மார்ச்லேயே நடந்துருச்சு. அப்போ மார்ச்சில் நடந்த ஒரு ஃப்ராடை நீங்கள் மே மாதம் கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். அதனால தான் நீங்கள் ரீகால் த ஆடிட் ரிப்போர்ட், ரிவைஸ் த என்டையர் ஆடிட் ரிப்போர்ட், அவங்களை அமெண்ட் பண்ண சொல்லிட்டு எல்லாமே பண்ணுங்கள். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது. நியூ ரிப்போர்ட் வித் டியூவல் டேட் வரக்கூடாது. ஏன் டியூவல் டேட் எப்போ தெரியுமா வரணும்? நீங்கள் ரிப்போர்ட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மே மாதம் 1ஆம் தேதி நீங்கள் வந்து ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க. மே 5ஆம் தேதி அதை வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை இஷ்யூ பண்ண போகிறாங்க. இந்த 2 டேட்டுக்கு நடுவில் எதாவது தெரிய வந்ததுனா தான் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட் அவங்ககிட்ட கொடுத்துருப்பீங்க, அது இன்னும் அவங்க பப்ளிக்கிட்ட கொடுக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி அதை அப்படியே வாங்கி அடிஷ்னலாக ஒரு டேட்டை போட்டு சைனை போட்டு அந்த அமெண்ட்மெண்ட்டை போட்டுட்டா பிரச்சனை இல்லை. டியூவல் டேட் will be applicable only when ரிப்போர்ட் டேட்டுக்கும் இஷ்யூ டேட்டுக்கும் நடுவில் மாட்டுச்சுன்னா மட்டும்தான் டியூவல் டேட், மற்றபடி இல்லைனா டியூவல் டேட் வராது. ஓகேவா? அதே மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அமெண்ட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் அமெண்ட் பண்ணணுன்றது மேனேஜ்மெண்ட்டோட வேலை. நம்மளோட ஆக்ஷன் என்னன்னு தான் கேட்குறாங்க. வாட் இஸ் ஆக்ஷன் ஆஃப் த ஆடிட்டர் தான் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? we have to recall the report and revise the audit report அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டியூவல் டேட்டிங்கிறது எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஃபோர் இஷ்யூவன்ஸ் வந்தால் தான் டியூவல் டேட்டிங். ஆஃப்டர் தி இஷ்யூ அதுக்கப்புறமா வந்தால் டியூவல் டேட்லாம் வராது, புதுசாக ஃப்ரெஷ் ரிப்போர்ட் தான். ஓகே, இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பராக. டியூவல் டேட்டிங் இஸ் யூஸ்டு when dash because when event discovered after the report date. ஆனால் பிஃபோர் இஷ்யூவன்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்னது டியூவல் டேட்டிங் இஸ் பாசிபிள். ஓகேவா? இதுக்கு நிறைய இன்னும் எக்ஸாம் ட்ராப்பு எப்படி நம்ம டீல் பண்ணணும் எல்லாமே இங்கே லாஜிக்கில் நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்,
கம்பெனி இஷ்யூஸ் போனஸ் ஷேர்ஸ். சரி, இஷ்யூ பண்ணிக்கிட்டோம். எப்போ? போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் பண்ணிட்டோம், பட் பிஃபோர் த ரிப்போர்ட் டேட். இது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டு. போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க, ஆனால் இது நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டு தான். இது யாருமே அங்கே போய் வந்து அமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இந்த போனஸ் ஷேரை கம்பெனி இஷ்யூ பண்ணுறது பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் தான். அப்படின்றதுனால டிவிடெண்ட் டிக்ளரேஷனுக்கு நம்ம எப்படி வந்து பார்த்தோமோ அதே மாதிரி தான் போனஸ்க்கும் பார்க்கணும். ஸோ இதுவுமே வந்து ஒரு நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். யூ ஹேவ் டு ஜஸ்ட் டிஸ்க்ளோஷர் இன் தி நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் கொடுத்தா போதும். 8th கொஸ்டின் பார்த்துலாமா? டைப் 1 ரிப்போர்ட், டைப் 2 ரிப்போர்ட்டுன்னு 2 இருக்குது. டைப் 1 அப்படின்னா என்ன? டைப் 1ங்கிறது வந்து கண்டிஷன்ஸ் எக்ஸிஸ்டிங் அந்த பேலன்ஸ் ஷீட் டேட் இருக்கிறதுனால அதுக்கு பேர் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்ஸை டைப் 1ன்னு சொல்லுவாங்கப்பா. டைப் 2 அப்படிங்கிறது வந்து என்னென்னா நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிஷன்ஸ் எக்ஸிஸ்டிங் அட் பேலன்ஸ் ஷீட்னா டைப் 1 ரிப்போர்ட். கண்டிஷன்ஸ் நாட் எக்ஸிஸ்டிங் அட் த பேலன்ஸ் ஷீட் டேட் அப்படின்னா அது வந்து டைப் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாமா? Auditor's responsibility for the subsequent event ends right on the date of the audit report. நம்மளோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக ஆடிட் ரிப்போர்ட் டேட்டோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணுமா பண்ண வேணாமாங்கிறத மேஜராக டிட்டர்மைன் பண்ணுறது யாருன்னு கேட்டால், அங்கே நடக்கிற விஷயம் மெட்டீரியலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இட் இஸ் நாட் ஸோ மெட்டீரியல், ஈவன் தோ அது வந்து சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டாக இருந்தாலுமே கூட அது ஒன்றும் மெட்டீரியல் விஷயம் இல்லைன்னா அதை நம்ம கொஞ்சம் கூட வந்து டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்மளோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ends on the date of the audit report. ஓகேவா? காமன் டவுட்ஸ் எல்லாத்தெல்லாம் கொடுத்துருக்கோம். ஃபுல் நான் சொன்னால ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி டேட் ஆஃப் த ஆடிட் ரிப்போர்ட் முடியுது. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நம்ம வந்து செய்வோம், கால் டு ஆக்ஷன் இருக்குது நமக்கு. பட் அது மெட்டீரியலாக இருந்தால் தான் செய்வோம், இல்லைனா செய்ய மாட்டோங்கிறதுக்கு ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப் டு ரிப்போர்ட் டேட் ஏதாவது இருந்தால் நமக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ரிப்போர்ட் டேட்டுக்கும் இஷ்யூவன்ஸுக்கும் நடுவில் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்? டியூவல் டேட்டிங் கொடுத்து டிஸ்க்ளோஷர் ஆர் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இஷ்யூவன்ஸே முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் கொடுத்தே முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரிய வருதுன்னா நமக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் பெருசாக இல்லை. எப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்து போனால், ஒருவேளை அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வர ஒரு விஷயம் ரொம்ப மெட்டீரியலாக இருந்தால் மட்டும், அதுவும் ஃப்ராடாவோ எரராவோ இருந்தும் அது மெட்டீரியலாக இருக்கும் போது, வென் சம்திங் இஸ் கெட்டிங் டு அவர் அட்டென்ஷன் ஆஃப்டர் த இஷ்யூ டேட்டு, அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ராடோ எரரோ ஏதோ ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா அப்போ மட்டும் தான் we have to recall the report and revise it அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் ரிவைஸ் செய்து கொள்ளலாம். இப்போ கொஸ்டின் படிக்கலாமா? ஃபேக்ட் டிஸ்கவர்ட் ஆஃப்டர் இஷ்யூவன்ஸ். இஷ்யூவே பண்ணி முடிச்சாச்சு. என்னது? ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மக்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க? இஷ்யூவன்ஸ் டேட்டே முடிஞ்சிருச்சு. ஆனால் ஃப்ராட் எப்போ நடந்திருக்கு தலைவர்? ஃப்ராட் எப்போ நடந்திருக்கு அந்த கம்பெனிக்குள்ளே? February நடந்த ஃப்ராடை ஜூனில் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இஷ்யூவன்ஸ் டேட்டெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு தெரியுது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இஷ்யூவன்ஸ் டேட்டுக்கு அப்புறமா உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜென்ரலாக எதுவும் கிடையாது. எப்போ இருக்கும்னா அது ஃப்ராட் அண்ட் எரர் ரிலேட்டடாகவும் இருக்கணும், மெட்டீரியலாகவும் இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக யூ ஹேவ் டு ரீகால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இங்கே அது ரொம்ப மெட்டீரியலாக இருந்தால் மட்டும் நீங்கள் டிசிடபிள்யூஜி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிசிடபிள்யூஜி தான் அமெண்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் நீங்கள் ஒரு ரிவைஸ்டு ரிப்போர்ட் கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் கொடுக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நீங்கள் ரிப்போர்ட் விட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போய் அமெண்ட் பண்ணணும் எஃப்எஸ்ன்னு அவசியம் இல்லை. ஹூ ஹேஸ் டு அமெண்ட் த எஃப்எஸ்? மேனேஜ்மெண்ட் அமெண்ட் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு ரொம்ப மெட்டீரியலான விஷயமா இருந்தால் மட்டும் டிசிடபிள்யூஜி கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க அமெண்ட்மெண்ட்டை பண்ணுறாங்க எஃப்எஸ்லனா மட்டும் நம்ம வந்து புது ரிப்போர்ட் கொடுக்கணுமா என்ன ஏதுன்றதை பேசிக்கலாம். பட் நமக்கு ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் நமக்கு பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் நாட் மெட்டீரியல், இஃப் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஃப்ராட் அண்ட் எரர், நமக்கு நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஃப்ராட் அண்ட் எரர் ரிலேட்டடாக இருக்குது, அது மெட்டீரியலாகவும் இருக்குங்கிறதுனால நம்ம டிசிடபிள்யூஜி கிட்ட அதை ரிப்போர்ட் பண்ணுறோம். புரியுதாமா? டு அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. லாஜிக் ஆஃப்டர் இஷ்யூவன்ஸ் ஜென்ரலாக நம்ம ஆடிட்டருக்கு டியூட்டி இல்லை. ஓகேவா? நம்ம ஏன் இதை டிசிடபிள்யூஜி கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, அது ரொம்ப மெட்டீரியலாக இருக்கும்போது நம்ம டிசிடபிள்யூஜி கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு ஏதாவது பண்ணணுமா என்ன எதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் இஷ்யூ டேட்டில் நமக்கு பெரிய அளவில் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கிடையாது. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11. போஸ்ட் பிஎஸ் பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம், அதாவது March 31 அப்புறம் பேங்க் வந்து கன்ஃபார்ம் பண்ணதான் என்னென்ன, தெர் இஸ் அ லோன் காவனன்ட் பிரீச். லோனுக்கு ஒரு 5 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 கண்டிஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலை. இயர் எண்டில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருந்த லோனு நீங்கள் அந்த இயர் எண்ட்லேயே பேங்க் வந்து பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவங்க லோனில் நாங்கள் கொடுத்த 5 கண்டிஷனை ஃபாலோ பண்ணல, ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக லாங் டேர்ம் லோனாக அந்த பேங்க் நமக்கு கொடுத்ததை ஷார்ட் டேர்ம் லோனாக ஆக்கிடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இது கண்டிப்பாக இந்த அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லோனை ரீக்ளாஸிஃபை பண்ணணும். புரியுதோ? ஓகேவா? லாஜிக் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ப்ரீச் பேலன்ஸ் ஷீட் கன்ஃபர்மேஷன். ஓகேவா? எக்ஸிஸ்டட் அட் பேலன்ஸ் ஷீட்டு. ஆமாம், பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு இந்த விஷயம் இருக்குதான்னு பாருங்கள். ஸோ பேங்க் கன்ஃபர்ம்ஸ் தி லோன் காவனன்ட் பிரீச் எக்ஸிஸ்டிங் அட் இயர் எண்ட்.
இயர் எண்டில் அவங்க இருந்த அந்த பேங்க் லோனுடைய காவனன்ட், அதாவது அவங்க நமக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கு சில இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கு சில விஷயங்கள், அதை அவங்க ப்ரீச் பண்ணிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிஸ்டிங் அண்ட் இயர் எண்டுங்கிறதுனால இட் இஸ் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டு. அதனால போஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டே நமக்கு தெரிய வரதுனால தட் இஸ் கால்ட் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டு. அதனால யூ கேன் டூ தி அட்ஜஸ்டிங் அண்ட் ரீக்ளாசிஃபை த லோன். 12th கொஸ்டின் பார்த்துடலாமா? மேனேஜ்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அமெண்ட் பண்ணுறாங்க. என்னது? மேனேஜ்மெண்ட் வந்து அமெண்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபார் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட். எப்போ? ஆஃப்டர் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் டேட்டுக்கு அப்புறமா அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அமெண்ட் பண்ணுறாங்க. அமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க பாருங்கள், மேனேஜ்மெண்ட் அமெண்ட்ஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் ஆஃப்டர் தி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஆடிட்டர் ஷுட் டூ வாட்? டியூவல் டேட்டில் போய் ஒரிஜினல் டேட்டை போடணுமா? கிடையாது. விட்ரா பண்ணணுமா? வேண்டாம். டியூவல் டேட்டில் 2 டேட் போடணும், ஒரிஜினல் டேட்டும் போடணும், நியூ டேட்டும் போடணும். அதுக்கு பதிலாக இங்கே எது பெஸ்ட்டாக இருக்குன்னா ப்ராபப்ளி இஷ்யூ நியூ ரிப்போர்ட். டியூவல் டேட்டும் கொடுக்கலாம், 2 டேட் கொடுக்கணும். ஒரிஜினல்னா ஒரே ஒரு டேட்டெல்லாம் கொடுத்துருக்கூடாது. டியூவல் டேட்டும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா நியூ ரிப்போர்ட்டும் கொடுக்கலாம். அது ஒரே ஆப்ஷனில் சம்டைம்ஸ் என்ன கொடுப்பாங்க, கிவ் டியூவல் ரிப்போர்ட் ஆர் நியூ ஆடிட் ரிப்போர்ட் ஆஸ் அப்ளிகபிள்னு கொடுப்பாங்க. அது நீங்கள் ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி டியூவல் டேட்டுன்னு போட்டு ஒரிஜினல் டேட்டை கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் இட்ஸ் நாட் அப்ளிகபிள். இங்கே பாருங்கள், அமெண்ட்மெண்ட் போஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னா நியூ ஆடிட் ரிப்போர்ட் ரிக்வயர்ட். அமெண்ட்மெண்ட் போஸ்ட் ரிப்போர்ட் நாட் டியூவல் டேட்டிங் அப்படின்னு போடுறாங்க. டியூவல் டேட்டிங் இங்கே வந்து வராது. ஏன்னா தி அசியூம் தட் ரெண்டே விஷயம் தான். நம்ம அமெண்ட் பண்ணதுக்கப்புறமா when the audit when the financial statements are amended போஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்டையராகவே நீங்கள் அமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை இஷ்யூ பண்ணுறாங்களா, பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுறாங்களா, இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ரிப்போர்ட் கொடுத்தோம்னா டியூவல் டேட் கொடுக்கலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா தெரிஞ்சால் நம்ம டியூவல் டேட் கொடுக்க முடியாது. அதுலேயுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, டியூவல் டேட்டை பொறுத்த வரைக்கும் என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அவங்க 31 மார்ச் வரைக்கும் எப்படி வச்சுருந்தாங்களோ அதோடு சேர்த்து என்ன சின்னதாக ஒரு சேஞ்ச் இருக்கோ அதை மட்டும் கூட ஆட் பண்ணி அட்ஜஸ்டிங் நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட் உள்ள ஆட் பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக நம்ம டியூவல் டேட்டை கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒருவேளை டியூவல் டேட் ஒரிஜினல் அப்படிலாம் கொடுக்காம டியூவல் டேட்டிங் இஸ் அப்ளிகபிள் போத் டேட் போட்டு சைன் பண்ணலாமான்னு கேட்டிருந்தா கொடுத்துருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஒன்று நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை மட்டும் நான் வந்து காப்பி பண்ணியிருக்கேன், Ctrl+C கொடுத்துட்டு நம்ம எங்கே தெரியுமா கேட்கலாம்? ஒரே நிமிஷம், நான் வந்து இதை வந்து உங்களுக்காக ஐ வில் ஆஸ்க் டு த கிராக். நம்ம கிராக் கிட்ட கேட்கலாமா? வெயிட் a second, I have கிராக். எல்லா கொஷின்ஸுமே நான் கிராக் கிட்ட கேட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் தான் ஐம் கிவிங் தி ஆன்சர்ஸ். மேனேஜ்மெண்ட் அமெண்ட்ஸ் தி எஃப்எஸ் ஃபார் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க பாருங்கள். ஆடிட்டர் ஷுட் டூ வாட்? இங்கே என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், கொஷின் நம்பர் 12. மேனேஜ்மெண்ட் அமெண்ட்ஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் அ சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் discovered after the date of audit report but before the financial statements are issued. அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன சொல்வாங்க, before the financial statements are issued as per SA 560 the auditor should do what? Issue a new audit report with a new report data, take no action. Dual date the original audit report வராதுல்ல. ஒரிஜினல் ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு எப்படி வரும்? வரவே வராது இந்த மாதிரி. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க நியூ ஆடிட் ரிப்போர்ட்டை வச்சுக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த கொஸ்டினே வந்து மெயின் எக்ஸாமில் அட்வான்ஸ்டு லெவலில் நம்மளோட சி எக்ஸாம் கொஷின் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு கேட்கும்போது அவங்க எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது குழப்பற மாதிரியே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எனக்கு நல்ல ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அது அட்ஜஸ்டிங்கோ நான் அட்ஜஸ்டிங்காகவோ இருந்தால் அந்த அமெண்ட்மெண்ட்ஸை அந்த மேனேஜ்மெண்ட் செஞ்சுட்டாங்கன்னா நம்ம டியூவல் டேட்டும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா இஷ்யூ ஆஃப் ஃப்ரெஷ் ரிப்போர்ட்டும் கொடுக்கலாம். டியூவல் டேட் கொடுக்கக்கூடாது நம்மகிட்ட யாரும் சொல்லக்கூடாது. ப்ரொவைடட் அது எப்போ நடந்திருக்கணும், இந்த இடத்துல இங்கே பாருங்கள், டியூவல் டேட்டிங் இஸ் யூஸ்ட். 1 செகண்ட் நம்ம அதில் காப்பி பண்ணிக்கலாம், ஸோ அது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை டிஸ்கஸ் பண்ணலாமா இப்போது? மேனேஜ்மெண்ட் அமெண்ட்ஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் அ சப்சிக்வெண்ட் ஈவெண்ட். ஓகே, discovered after the date of the auditor's report. ஆமாம், post report date but before the financial statements are issued. அப்பே தெரிஞ்சிடும் dual dating is allowed. As per SA 560 auditor should issue a new report with new audit report data. இல்லை no action இல்லை சி வந்து என்ன சொல்கிறாங்க, dual date the original audit report. no அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து withdraw the audit report. ஒருவேளை இந்த சிங்கிற ஆப்ஷனில் dual date with both the dates புது ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அடிஷ்னல் அமெண்ட்மெண்ட்டோ அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு மட்டும் புது டேட்டு,
ஆல்ரெடி நீங்கள் சைன் பண்ண டேட் அப்படியே இருக்கும், புது டேட்டை போட்டு புது அமெண்ட்மெண்ட்டுக்கு மட்டும் சைன் போட்டால் ஓகேவான்னு கேட்டால் இது கரெக்ட் ஆன்சராக இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு சொதப்பல் போட்டிருக்கான், ஒரிஜினல் ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு டியூவல் டேட் போட்டு பண்ணணும், அது இட்ஸ் நாட் பாசிபிள்ன்றதுனால நம்ம நெக்ஸ்ட் பெஸ்ட் பாசிபிளான ஏவை சூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஹியர் யூ ஹாவ் இனஃப் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் கிவன் ஹியர் பாருங்கள். ஓகேவா? when management amends the financial statements to reflect the material subsequent event discovered after the report date but before the issuance, the auditor is required to do what as per the SA 516 ன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. Number 1, carry out audit procedures. Number 2, issue a new audit report on the amended financial statements. Number 3, the new audit report must be dated not earlier than the date of approval of the amended FS. amended FS அவங்க பண்ணுறாங்களா, எஃப்எஸ் வந்து புதுசாக அமெண்ட் பண்ணுறாங்களா, அமெண்ட் பண்ணி அவங்க அதை வந்து ப்ராப்பராக போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் வந்து அதை அப்ரூவல் பண்ணுற டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் நியூ ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுக்கக்கூடாது. அவங்க அமெண்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்போ வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்களோ அந்த அப்ரூவல் டேட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் புது ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். இன்னொன்று சொல்கிறாங்க, டியூவல் டேட்டிங் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். டியூவல் டேட்டிங் இஸ் யூஸ்டு only when the event is already reflected in the original financial statements and a new note is added for an event after the original report date. Example, 30th April 2025 அப்போ except for note X as to which the date is 5th May 2025. ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி அடிஷ்னலான நோட்டு கொடுக்காம நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த அமெண்ட்மெண்ட் மட்டும் சின்னதாக உள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், டியூவல் டேட்டிங் கொடுக்கலாம். ஹியர் எஃப்எஸ்எஸ் ஆர் அமெண்டட் நியூ ஆடிட் ரிப்போர்ட் வித் நியூ டேட் இஸ் மேண்டேட்ரி அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? கம்ப்ளீட் அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் புது ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துடணும். எதெல்லாம் ராங் ஆப்ஷன்ஸ்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பி இஸ் இன்கரெக்ட். வை? பிகாஸ் ஆடிட்டர் ஹேஸ் கண்டினியூங் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால் நோ ஆக்ஷன் ரெக்வயர்டு. தப்பு. சி என்ன சொல்கிறாங்க, டியூவல் டேட்டிங் அப்ளை ஆகும். எப்போ அப்ளை ஆகும்னா when ஒரிஜினல் எஃப்எஸ் ஆர் நாட் ரிவைஸ்டு. ஒரிஜினல் எஃப்எஸ் அப்படியே இருக்கணும்ப்பா, இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன உங்களுக்கு வந்து சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் இருக்கோ அதை மட்டும் இதில் நீங்கள் அமெண்ட் பண்ணிங்கன்னா அப்போ 2 டேட்டை போட்டு ஃபஸ்ட்டு டேட்டில் இருக்கிற எஃப்எஸ் அப்படியே வச்சுட்டு செகண்ட் டேட்டை போட்டு என்ன சேஞ்ச் ஆச்சோ அதை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா செகண்ட் டேட்டு செகண்ட் சைடு போட்டு முடிச்சலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்டையர் எஃப்எஸ்ஸை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அமெண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணியாச்சு, நம்ம புது ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுதான் இப்போ பிரச்சனை. அதே மாதிரி டி இன்கரெக்ட். வித்ட்ராயல் இஸ் த லாஸ்ட் ரெசார்ட், அது ஜென்ரலாக நம்ம பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் எபிசோடில் வில் சி தி SA 580 ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு டெஃபினட்டாக இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இதில் ஒன்றும் டவுட்டே கிடையாதுல்ல. ஒரு தடவை என்னோட திருப்திக்காக நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுமா, அதாவது போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டேட்டு. ஓகேவா? போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டேட் நடந்திருக்கு, அது நடக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது டியூவல் டேட்டிங் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, போஸ்ட் ரிப்போர்ட் டேட் நடந்திருக்கு. ஓகே, நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க, ஃபஸ்ட்டு மே நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ரிப்போர்ட் டேட்க்கு அப்புறமா நடந்திருக்கு அந்த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டு. ஆனால் எப்போ நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை இஷ்யூவன்ஸ் டேட்டுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே இருக்குது, அடிஷ்னலாக ஒரு ஈவெண்ட்டை மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணுறீங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், டியூவல் டேட்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், டியூவல் டேட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் யூ கேன் இஷ்யூ தி நியூ ரிப்போர்ட். புரியுதா? இதை பற்றி இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து கொஷின்ஸை டீல் பண்ணுறீங்க, எம்சிக்யூ தட் இஸ் மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ்லையோ எங்கேயாவது இல்லை பாஸ் கொஷின் பேப்பர்ஸில் யூ கம் அக்ராஸ் SA 560 ரிலேட்டடான கொஷின்ஸ், பட் மேம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக புரியல அப்படின்னா தாராளமாக tag the question in your comment section and send a hi to me in WhatsApp. I'll share you the PDF, I'll share you the reasons and நான் SA 560 ஓட மெயின் டாக்குமெண்ட் எடுத்து நான் செக் பண்ணிவிட்டு I'll tell you what is the correct answer. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட CA சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டுகெதர் we are going to make Jan 26 and May 26 a great attempt. Okay, thank you so much, have a nice day. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பை பாய்.